ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அங்கே வந்து முசி இருந்துட்டு இன்டர்வியூ வந்திருக்கான். அங்கே வந்து இன்டர்வியூவில் இருந்துட்டு முசி இருந்துட்டு அவனோட பேரை மாற்றி லூ அப்படின்னு சொல்லி ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி வந்திருக்கான். உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டுக்கு உன்னோட சர்டிஃபிகேட்லாம் காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவன் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக காட்டுறான். ஓகே நீ போகலாம், நான் எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லும்போது அப்படியே இருந்துட்டு லூ இனிமேட்டு இவன் பேரை லூன்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். லூ இருந்துட்டு அப்படியே போகிறான். நம்ம ஹீரோயினி இருந்துட்டு அந்த லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் ஆகும் மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு லூ வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஓகே நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லி அதுக்கப்புறம் அவன் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கொஞ்ச நேரத்துலேயே அவன் பண்ணி முடிச்சிட்றான் அந்த ஒர்க்கை. அதுக்கப்புறம் உனக்கு கோடிங்லாம் க்ராஷ் பண்ண தெரியுமா, நான் இருந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பார்ப்பேன் அப்படின்னு லூ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்படி நம்ம ஹீரோயின் இருந்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறாங்க. அது வந்து லூ படிச்சுட்டே இருக்கும்போது ரூல்ஸை பிரேக் பண்ணால் இருந்துட்டு 1 மில்லியன் யான் வந்து தரணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த பேப்பர் பறந்து போகுது. அதை பிடிக்க 2 பேரும் போகும்போது அவங்க கை டச் பண்ணி ஐ கான்டாக்ட் வந்துடுறாங்க. அப்புறம் கதவை தட்டிட்டு நம்ம ஃபியான்ஸே உள்ளே வரும்போது 2 பேரும் கையை எடுத்துடுறாங்க. ஃபியான்ஸே கூட நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் 2 பேரும் உள்ளே வராங்க. வரும்போது ஹனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியான்ஸே வரான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யார் இதுன்னு கேட்கும்போது இவன் நான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ண அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டாக அவன் ஃப்ரெண்டை வச்சுக்கூடாது அப்படின்னு ஃபியான்ஸே கேட்கும்போது இல்லை ஒரு பையன் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் சரி இப்போ நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஃபியான்ஸேவும் ஹீரோனியோட ஃப்ரெண்டும் கிளம்பும்போது வெளியே வந்துட்டு ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஃபியான்ஸேட்ட இவன் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பைத்தியம் ஆகிட்டலாம், முன்னே நம்ம சொல்கிறத பண்ணிகிட்ருப்பா, இப்போ அவள் பாட்டில் யோசித்து பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இருந்துட்டு ஃபியான்ஸே இருந்து சொல்கிறான் அவங்க அப்பா நல்லா இருந்துட்டு நடந்துட்டு பாலாட்டுக்கு அப்படின்னு யாராச்சும் பற்றி செக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறா. இதோட இந்த 4th பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வர பாட்டெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர பாட்டெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.